to Bio 3, 12th standard, Bioswology, lesson 2. நம்ம இன்னைக்கு இந்த லெசன்ல அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பொசிஷன் ஆஃப் த டெஸ்டிஸ். அதாவது ஹியூமனோட டெஸ்டிஸ் வந்து அதோட பொசிஷன் எங்க இருக்கு, எதனால பாடியை விட்டு அது ஹேங் ஆயிருக்கு, அவுட் சைட்ல வந்து எதனால ஹேங் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். டெஸ்டிஸ் ஆர் தி மேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் பேர் ஆஃப் ஓவைடு பாடிஸ் லையிங் இன் தி ஸ்க்ரோட்டம். அந்த டெஸ்டிஸ் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சரான ஸ்க்ரோட்டம்குள்ள இருக்கு. இந்த ஸ்க்ரோட்டம் இஸ் எ சாக் ஆஃப் ஸ்கின், ஒரு தோலாலான ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு. அது எங்க இருக்குன்னா ஹேங் அவுட் சைடு, பாடியோட அவுட் சைட்ல, பாடியோட அட்டாச் ஆகாம பாடியை விட்டு கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு, அதான் ஹேங் ஆயிட்டு இருக்கு அப்டாமினல் கேவிட்டில. ஏன் இந்த மாதிரி இருக்கணும், பாடியோட அது ஏன் அட்டாச் ஆகல அப்படின்னா பாருங்க, சின்ஸ் வயபிள் ஸ்பெர்ம்ஸ், அதாவது உயிருள்ள ஸ்பெர்ம்ஸ் cannot be produced at the normal body temperature. அந்த ஹியூமனோட ஸ்பெர்ம் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பாடியோட டெம்பரேச்சர் வந்து சூட்டபிள் டெம்பரேச்சர் கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்க்ரோட்டம் இஸ் பிளேஸ்டு அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. அப்ப நம்ம உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி ஹேங் ஆகுறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சரை விட அந்த ஸ்க்ரோட்டம்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 2 to 3 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து லோவரா இருக்கு பாடி டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது தென் த நார்மல் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். ஸோ அதனால என்ன ஆகுது, thus the scrotum acts as the தெர்மோரெகுலேட்டர் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்ன அர்த்தம், ஸ்பெர்ம்னா அந்த விந்து அணுக்கள், ஜெனிசிஸ்னா உருவாகிறது. அப்ப பாடி டெம்பரேச்சரை விட ஸ்க்ரோட்டம்ல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் ஸ்க்ரோட்டம் வந்து தெர்மோ ரெகுலேட்டர் ஆஃப் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் அது பாடியை விட்டு என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா தள்ளி ஹேங் ஆயிட்டு இருக்கு. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா காம்போசிஷன் ஆஃப் செமன். அதாவது செமனுங்கிறது மேல் பாடில இருந்து வரக்கூடிய ஒரு மில்கி ஒயிட் ஃப்ளூயிடு. அந்த ஃப்ளூயிட்ல என்னென்ன காம்போசிஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த செமனுங்கிறது ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிடு தட் கண்டைன் சிட்ரேட் அண்ட் செவரல் இன்சைம் அண்ட் ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜென்ஸ் இதெல்லாம் இருக்கு. செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிடுங்கிறது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, மில்கி ஒயிட் ஃப்ளூயிட் விச் கண்டைன் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் தி செமினல் பிளாஸ்மா.